இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோம். ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் அலாட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்புள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஸ்லைடிங் நடக்க போகுது. மார்ச் 11 ஸ்லைடிங் நடக்க போகுது. இதில் எல்லாருமே கேட்குங்க, சார் சீட்டு நிறைய இருக்குமா சார்? ஸ்லைடிங்க்கு சும்மா நாங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தோம், ஐ ஆம் வில்லிங் ஆர் நாட் வில்லிங் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டோம். இப்படி காலையில் ஒரு அப்டேட் வந்திருக்குல்ல சார், நம்மள இன்னும் 2 வீடியோஸ் நம்ம மேக் பண்ணி போட்டோம். இது ஜென்ரல் ஃபஸ்ட் பேஸ்க்கு உகந்தது, செகண்ட் ரவுண்டுக்காண்டி வெயிட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்ச் 6, 7, 8 ஸ்டடி வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. டிஎன்ஏ மெயின் கேம்பஸ் வச்சு நடந்துருந்துச்சு. ஒவ்வொரு டேவையும் 1200 பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 4:30 வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு நம்ம முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கொடுத்தே இருந்தோம். சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்தே தான் இருந்தோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மோஸ்ட்லி சீட்டை எடுத்து வந்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 400+ வேக்கன்சி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத சொன்னோம். செகண்ட் டே 200, தேர்ட் டே ஒரு 250 மேலே இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். இப்போ அது போலவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 898 சீட்டு, 898 சீட்ஸ் வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ஒரு ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாள் இப்போ நீங்களே நினச்சோங்களேன், இப்போ ஹை கட் ஆஃபில் நீங்கள் ஒரு 197 இருக்கீங்க, 195, 94 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங்கில் டாப் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் கிடைக்கும், சிஇஜி, எம்ஐடிக்கு அப்படி அந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத போயிருப்பீங்க. அது போலவே பேராமெடிக்கல் நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும், எம்பிபிஎஸ் சூப்பர் காலேஜ்லாம் கிடச்சிருக்கும். எம்பிபிஎஸ்க்கு நீட்டு தான், அது வேறு வேட்ரு. அடுத்து வெட்னரி கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். அப்போது இந்த 400 பேருக்குமே ஸ்பிட் அவுட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் டேயில் ஸ்பிட் அவுட் ஆகிட்டாங்க. அப்போது கவர்மெண்ட் காலேஜஸ் 400 சீட் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்கண்டில் தான் இருக்குது. இது வேக்கண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபுல்லாகவே கவர்மெண்ட் காலேஜ் தான் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. செகண்ட் டே இப்போ நீங்களே எடுத்தவங்களேன், ஒரு 185 to 190 நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கிடைச்சாலும் சரி, டாப் அஃபிலியேட்டர் கிடைச்சாலும் சரி அப்படிங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். கவர்மெண்ட் காலேஜ் சில கம்யூனிட்டியில் கிடச்சிருக்கு. சில கம்யூனிட்டிக்கு ஒரு 188 அப்படி அந்த இதெல்லாம் கிடச்சிருக்கு. நல்ல காலேஜ்லாம் கிடச்சிருக்கு, கவர்மெண்ட் காலேஜ். அடுத்து டாப் அஃபிலியேட்டர் காலேஜ் கண்டிப்பாக மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. டாப் அஃபிலியேட்டர் ஒரு 185க்கு மேலே இருக்கிறவங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 3 பார்டர் மார்க் அப்படிங்கிறத சொல்லலாம். தெரியுமா பார்டர் மார்க்? என்ன சார் பார்டர் மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெயில் அனுப்புனதில் ஒரு 3642 பேர் தான் அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு பார்டர் மார்க் ஒரு 185 கீழே ஒரு 182 அந்த மாதிரி மேலே, சில கம்யூனிட்டிக்கெலாம் ஒரு 179க்கெலாம் போயிருக்கு. அப்போது அந்த இதில் பார்டர் மார்க்கில் இருக்கவங்க எதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட்டர் காலேஜ் டாப் அஃபிலியேட்டர் காலேஜ் டாப் 5லேருந்து ஒரு டாப் 15 வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி. எல்லா காலேஜுமே மோஸ்ட்லி கிடச்சிட்டு 28 வரைக்கும் கிடச்சி. அதான் லாஸ்ட்டு பார்டர் மார்க்லாம் கிடச்சிட்டு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இப்போ எந்த காலேஜுக்குமே போயிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி போயிருக்க மாட்டாங்க. ஒரு 85% போயிருக்க மாட்டாங்க. டே 3ல் இருக்கிறவங்க, டே 2ல் இருக்கிறவங்க அப்படி தான். டே 1ல் இருக்கிறவங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் அதிகமாக வச்சுருக்காங்க. அவளுக்கு என்ன வேறு ஒரிசு. அதனால டே 1ல் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு சீட் இருக்குது. நாளைக்கு ஸ்லைடிங் வருது. லாகின் நீங்கள் பண்ணணும். காலையிலே நீங்கள் லாகின் பண்ணணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எந்த விதமான ஒரிசு இல்லை. நம்மளே எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியும். நம்மளே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டலேருந்து உங்கள் கூடயே இருக்கோம், எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் கூடயே தான் இருப்போம். அதனால் சீட்ஸ் யாரும் ஒரி பண்ணதில்லை. ஸ்லைடிங் கொடுத்தவங்க யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. செகண்ட் ரவுண்ட் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு அந்த சீட் அலாட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சீட் அலாட்டட் அப்படிங்கிற யுவர் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை எல்லாருமே புரிஞ்சுவாங்க. நாளைக்கு 2 பேருக்குமே ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிற கூட சொல்லலாம். ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிற கூட சொல்லலாம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. சரி சார், ஸ்லைடிங் கிடச்சோன்னே சர்டிஃபிகேஷன் போகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரவுண்டு சர்டிஃபிகேஷன் போடும் பார்த்தீங்களா, அவங்க போக தேவையில்லை. செகண்ட் ரவுண்டுக்கும் தனியாக புதுசாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க சர்டிஃபிகேஷன் 15, 16,
17 ஆகிய தேதியில் வந்து நடைபெறுகிறது. 15, 16, 17 மார்ச் 15 அந்த டேட்டில் வந்து நடைபெறுகிறது. அதுக்கும் மெயில் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம கேட்ட வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எந்தெந்த காலேஜ்லலாம் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யூனிவர்சிட்டி சார்பாக கேட்டிருக்கோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் சாஃப்ட்வேர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சொல்லிட்டாங்க. ஏன்னா டிஎன்ஏ வந்து கோஆப்ரேட் நல்லா பண்ணுவாங்க, ட்ரூலி ஃப்ரெண்ட்லியாக நல்லா வந்து ஃபுல் டவுட்ஸையுமே கிளியர் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம எனி அப்டேட்ஸ் உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் நம்ம இதில் கேளுங்க. நம்ம வந்து டீன் அஃபிஷியலாக கேட்டாலும் சரி, டிஎன்ஏ யூனிவர்சிட்டியில் எந்த ப்ரொஃபஸர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், அசோசியேட் கோஆர்டினேட்டர்ஸ் யார்கிட்ட இருந்தாலும் நம்ம கேட்டால் அஃபிஷியலாக சொல்லிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சோங்க. எனி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் காலில் எப்படி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வந்துச்சு அதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். டெலிகிராமில் மோஸ்ட்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. 5400 பேர் இருப்பாங்க, அதான் அஃபிஷியல் அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்பிள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.